அண்ணா வேலை போல. வாங்க வாங்க வாங்க. வேலை தான், வெயில் கொஞ்சம் கட்டுமையாக அடிக்குது. சரிண்ணா. நல்லா எல்லாரும் தண்ணி ஊற்றி உயிரிழப்பு போவோம் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் வேலை விஷயமே வேலை எங்கேயும் போகலையா? போகல தம்பி. இன்னைக்கு மெயினாக முக்கியமாக நான் இதுக்காக தான் எங்கள் வீட்டில் இருந்தது. சரிண்ணா. பூக்கணுக்கெல்லாம் பூக்கம், செடி, கொடி, தாவரம் இதெல்லாம் அப்படியே அங்கேயும் இருக்குது. சரிண்ணா. எல்லாமே மூலிகை முக்கியமான தேவையான இதுதான். இப்போ எல்லாருக்கும் தண்ணி போட்டு மருந்து போட்டு எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஓண்ணா வெயில் தண்ணி கூட நிறையா தண்ணி ஊற்றுவாங்க. ஓ நல்லா வரும். நம்ம எந்தளவு தாவரங்களுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அந்தளவு தான் நம்மளும் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு தாவரம் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா வளரும். நேசிச்சாலே நம்ம என்ன செஞ்சிடுவோம், தண்ணி ஊற்றிடுவோம், மருந்து போட்டுருவோம், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருவோம் தானே. அதனால் அதுக்காக நிற்கிறேன். சரிண்ணா. இது என்ன ஆகுதுண்ணா? இந்த தாவரம் பேர் வந்து ஆவாரம்புன்னு தான் நினைக்கிறேன். சரிண்ணா. எனக்கே சரியாக தெரியல. ஆனால் இதுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இந்த பூவை வந்து பிளைன் டீயில் போட்டு குடிக்கணும். எந்த பூனா? இந்த பூவை ரைட். இந்த பூவை வந்து பிளைன் டீயில் போட்டு குடித்தா சுகர் கம்மியாகும். காய வச்சு அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு பிளைன் டீ ஏதாவது குடிக்கலாம். அதில் கொஞ்சம் போட்டு குடிச்சிடலாம். சும்மா தண்ணியோட கூட போட்டு குடிக்கலாம். சரிண்ணா. இந்த இலை இருக்குல்ல, இலையை வந்து சமைக்கலாம். எந்த இலைனா? இந்த இலையா? சுண்டலாம். சரிண்ணா. இந்த காயை என்ன பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது அம்மையெல்லாம் போட்டால் உடச்சி வீட்டுக்கு முதல்ல முன்னுக்கு கட்டுவாங்க. சரிண்ணா. அப்புறம் அந்த அம்மை போட்டிருக்கவங்க படுக்கிற இது கரையில் இதை போட்டு படுப்பாங்க. இது வந்து ஒரு தொற்று நீக்கியாகவும் சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே ஒரு நல்ல மூலிகை. இது மரமா இல்லாட்டி இவ்வளவே பெருசானா இல்லை பெருசாக வளரும். இதை விட பெருசாக வளரும். நம்ம பெருசாக வளரும் அதை கட் பண்ணி விட்டுறணும். இல்லைன்னா நமக்கு இடம் போதாது. சரிண்ணா. அதனால இது வந்து கொய்யா மரம். இது வந்து கொய்யா மரம். சரிண்ணா. இப்போ ரீசெண்டாக வச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப தண்ணி ஊற்றி வளர்க்குறேன். ஆனால் இது என்னதுன்னா பக்கத்தில் இருக்கு. என்னது? இது கற்றாழை. அது கற்றாழை இல்லை, அது சும்மா அளவு கொடுக்குறது. கற்றாழை வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கற்றாழை இருக்குது. என்ன கற்றாழை? இது வந்து கேஸ்ட்ரிக் உள்ளவங்களுக்கு நல்ல அதில் இருக்க இதை எடுத்து அரைச்சி சரிண்ணா சாப்பிட்றது. அது என்னதுன்னா அந்த இலை மாதிரி. இதுவும் சும்மா அழகு இருக்குது. இதில் மூலிகை இது வந்து அழகு வைக்கிறது. இது வச்சா காசு வரும்பா. அந்த எதையாவது சொல்லியாவது நீங்கள்லாம் தாவரங்க பார்த்தீங்கன்னா காசு வரும், என்ன வருமோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் தாவரத்தை வச்சிங்கன்னா நிறையா பொல்யூஷன், நிறைய கெட்டது நடக்குது. நம்மளால் அதெல்லாம் தடுக்க முடியாது. இதையாவது செஞ்சு இந்த உலகத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணால் உண்டு. நம்மளால் முடிஞ்சது. ஒரு மரம் வைக்கிறோமா, அது உலகத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை சரியாக எடுத்துறது. நான் யோசிச்சு செய்கிறேன். இது என்னதுன்னா பூ மாதிரி? இது பூ மாதிரி இல்லை, இது வந்து துளசி, சிவப்பு துளசி. இது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும். சில இடத்துல இருக்காது. இங்கேயே நமக்கே தேடி தேடி வந்து கேட்பாங்க. இது வந்து நல்ல மூலிகையான விஷயம். இது வீட்டில் வச்சாலும் கொஞ்சம் ஈவினிங் ஆகிட்டா நல்ல மனமாக இருக்கும், வாசமாக இருக்கும். இதெல்லாம் அப்போலாம் இதை ஏன் சுற்றி வந்து சாமி கும்பிட்டு சொல்கிறாங்க, சாமிக்கு உகந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா அப்படியாவது இதெல்லாம் நம்ம வளர்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கட்டாயம் வளர்க்கணும். மூலிகை. இங்கே பாருங்க கருவேப்பிலை, கிட்டத்தில் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது பாருங்கள் கருவேப்பிலை நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. இது நல்லா வளரும். இப்போ கொஞ்சம் நாளில் இதுக்கு மருந்தெல்லாம் நிறையா போட்டு இருக்கும். சரிண்ணா. நல்லா வளரும். அங்கேயும் இருக்குது. பாப்பமா ரம்பனா இருக்காண்ணா? ரொம்ப எல்லாம் அங்கே இருக்குது. வாங்க நான் காட்டு. புதினா. எதுல? புதினா. இது நல்லா பசி வராமல் இருந்தால் சரிண்ணா. இது நல்லா பிடிக்கி உப்பில் போட்டு நல்லா கழுவிட்டு அரைச்சி இப்போலாம் போட்டு எப்பயும் மாதிரி சட்னி செய்வாங்க, புதினா சட்னி. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா பசி வரும். ஃபுல்லாகவே போட்டிருந்து இப்போ எல்லாம் அப்படின்னா கலட்டியாச்சு. இது வந்து தக்காளி. இதெல்லாம் காஞ்சிருச்சு. நாங்கிட்ட ரொம்ப அதெல்லாம் வச்சுருக்கோம். சரிண்ணா. சரிண்ணா. இப்போ எல்லாம் பேசியாச்சு. அடுத்து என்ன முடிவு பண்ணுறீங்க? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அடுத்து
சரிண்ணா. கொஞ்சம் மறந்துருக்கு எல்லாம் போட்டுட்டு ஆ இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். கடைக்கு போகணும். சரிண்ணா. அவ்வளோதான் செய்யிருக்கேன். ம் சரி இப்போ நீங்கள் போனேன்னா ஓண்ணா. பாய். இது பேபி சோப்பா? பேபி சோப்பா? ரைட்.